அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது +2 கெமிஸ்ட்ரியில் 7th லெசன் பார்த்துட்ருக்கோம். கெமிக்கல் கைனடிக்ஸ் வேதிவினை வேகவியல் அப்படின்ற பாடம். இன்னைக்கு வகுப்பில் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வேக விதினா என்ன, வினைவேக மாறிலி தட் இஸ் ரேட் லா அண்டு ரேட் கான்ஸ்டன்ட், இந்த ரெண்டுத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சராசரி மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிகழும் வினையின் வேகம் ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? படிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து அந்த கண்டினியூட்டி இருக்கும்போது தான் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வந்து புரியும். அதனால் படிக்கலைன்னா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்டர் பாருங்கள். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வேக விதி மற்றும் வினை வேக மாறிலி ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம ஒரு சின்ன இமேஜின் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஒரு வாட்டர் கேனில் தண்ணி இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஒரு ஹோல் பண்ணிட்டோன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹோல் வழியாக தண்ணி வந்து வெளியில் வரும். சரியா? இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியை கற்பனை பண்ணுவோம். இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் போது இங்கே தண்ணியுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணணும். அப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து உள்ளே அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியோடைய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். கரெக்டாக? தண்ணி வந்து வெளில வர தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். லெவல் குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா, அழுத்தம் குறையிறதுனால வெளில வர தண்ணியுடைய அழுத்தமும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்ட் தானே? அப்போது அதாவது நீரினுடைய வேகம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நீரினுடைய அழுத்தம், அதாவது உயரம், வாட்டர் லெவல் வந்து ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நேர் விகிதம், ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர் விகிதம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்றது. அப்போது நீரினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நீரினுடைய வேகம் வந்து என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. நீருடைய அழுத்தம் குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா, வெளில வர நீருடைய வேகம் வந்து குறைஞ்சிடுது. அப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா மாதிரி கொண்டு வரலாமா? நீரினுடைய வேகம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நீரினுடைய அழுத்தம். சரியா? அதாவது வாட்டருடைய ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட்டருடைய ப்ரெஷரு. ரைட்டா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், மேத்ஸில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம வந்து அறிமுகப்படுத்துவோம். கரெக்டாக? அதே மாதிரி இந்த இடத்துல நீரினுடைய வேகம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நீருடைய அழுத்தம் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணுறதுக்காக ஈக்குவல் டு சிம்பிள் போடுறோம். அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம போட்டாகணும். அது ஜென்ரல் ரூல் உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த ஃபார்முலா நான் இப்படி எழுதுகிறேன், நீரின் வேகம் ஈக்குவல் டு கே இன்ட்டு நீரினுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லியிருக்கோம், இங்கே வந்து ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம எழுதியிருக்கோம், மாறிலியை வந்து எழுதியிருக்கோம். இது புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷனை நம்ம பார்க்க போகிறோம். XA + YB gives ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினையை நம்ம பார்க்குறோம். அது தமிழில் வந்து XA + YB gives விளைபொருள்னு எழுதியிருக்காங்க. கரெக்டாக? இதில் A அண்டு B இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட், தட் இஸ் வினைவடு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எக்ஸ்னா என்ன சார், ஒய்னா என்ன அப்படின்னா, A உடைய மோல் வந்து எக்ஸு, B உடைய மோல் வந்து ஒய். மோல்னால் என்ன சொல்லியிருக்கோம்? கான்சன்ட்ரேஷன் சொல்லியிருக்கோம். கான்சன்ட்ரேஷன் என்ன சொல்லியிருக்கோம்? அளவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். A உடைய அளவு தான் எக்ஸு, B உடைய அளவு தான் ஒய். அப்போ உங்களுக்கு எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? எக்ஸ்னா A உடைய மோலு, பினா ஒய் வந்து B உடைய மோல். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் வந்து குறிக்கிறது. ரெண்டும் வந்து அளவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போது இந்த ஒரு வினையுடைய வேகம், இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, A உடைய கான்சன்ட்ரேஷன் அண்டு B உடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கும். சரியா? இங்கே எப்படி நம்ம அந்த வாட்டர் லெவலை பொறுத்து, வாட்டருடைய ப்ரெஷரை பொறுத்து இதனுடைய ஸ்பீட் இருக்குன்னு சொன்னோமோ, அதே மாதிரி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேதி வினையினுடைய வேகம் அந்த வினைபடு பொருளுடைய செறிவை பொறுத்து இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். கரெக்டாக? அப்போ நான் இந்த ஈக்குவேஷனுக்கு நான் வந்து ஃபார்முலா மாதிரி கொண்டு வரேன் பாருங்கள். வினையின் வேகம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. இந்த ஸ்கொயர் பிரேக்கெட் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியும் இல்லையா? கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் செறிவு, அளவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B. மேலே ஏன் சார் எக்ஸை போட்டிருக்கீங்க, மேலே ஏன் சார் ஒய் போட்டிருக்கீங்க அப்படின்னா, A உடைய மோல் தான் எக்ஸு. கரெக்டாக? A உடைய மோல் வந்து எக்ஸு, B உடைய மோல் வந்து ஒய். அப்போ கண்டிப்பாக அதை நம்ம கொண்டு வரணும் இங்கே. அதனால தான் அதை பவரில் போட்டிருக்கோம், கான்சன்ட்ரேஷனுக்கு மேலே பவரில் வந்து போட்டிருக்கோம். அப்போது இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வினையினுடைய வேக சமன்பாடு எப்படி எழுதலாம் அப்படின்னா, வினையின் வேகம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் ஆஃப் எக்ஸு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B பவர் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஓகேவா? இது வரலும் புரிஞ்சுதா?
ஏன்னா இந்த ரெண்டுத்துடைய கான்சன்ட்ரேஷன் பொறுத்து தான் அந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து இருக்கும், வினையினுடைய வேகம் வந்து இருக்கும். இந்த ரெண்டுத்துடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வேகம் வந்து அதிகமாக இருக்கும். இது ரெண்டும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேகம் வந்து குறைஞ்சிரும். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் எக்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் ஆஃப் ஒய். ரைட். அடுத்தது பாருங்க, இந்த ரியாக்ஷனே கொஞ்சம் வேற மாதிரி நான் இங்கே எழுதியிருக்கேன். வினையின் வேகம் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் எம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் ஆஃப் என். எக்ஸ்ன்றது மோல்னு சொன்னோம், ஏ உடைய மோல், ஒய்ன்றது பி உடைய மோல்னு சொன்னோம். அது ஏன் சார் இப்போ எம் என்னன்னு சொல்லிட்டு மாற்றிட்டீங்க அப்படின்னா, இதில் இருக்க அனைத்து மோல்களுமே இந்த வினையினுடைய வேகத்துக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னா இல்லை, இருக்காது. பியுடைய ஒய் மோல்கள் எல்லாமே இந்த வினையினுடைய வேகத்துக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லட்டுமா? இப்போ உதாரணத்துக்கு 10 மோல் ஏ எடுத்துக்கிறோம், இங்கே வந்து 5 மோல் பி எடுத்துக்கிறோம். சரியா? 10 மோல் ஏ எடுத்துக்கிறோம், 5 மோல் பி எடுத்துக்கிறோம். 10 மோல் ஏ, 5 மோல் பி, இது ரெண்டும் தான் வந்து அந்த வினையினுடைய வேகத்தை தீர்மானிக்க போகுது. அதனால தான் நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம், வினையின் வேகம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 10, கான்சன்ட்ரேஷன் பி பவர் 5 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஆனால் அதில் 10 மோல்மே இன்வால்வ் ஆகுதா, அந்த வினை நடக்கிறதுக்கு 10 மோல்மே இன்வால்வ் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் சம் அமௌண்ட் தான், ஒரு 2 மோலோ 1 மோலோ இல்லை 6 மோலோ 7 மோலோ அப்படி தான் வந்து இன்வால்வ் ஆக போகுது. அது இன்வால்வ் ஆகிட்டு தான் நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா ப்ராடக்ட் வந்து கொடுக்க போகுது. அப்போ எடுத்துக்கிட்டது 10, ஆனால் இன்வால்வ் ஆகிறது எவ்வளோ? மேபி 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் எடுத்துக்கிட்டது 5, இன்வால்வ் ஆக போகிறது 2 இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம். மொத்த மோல்களும் ஒரே சமயத்தில் இன்வால்வ் ஆக போகிறது இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரியாக்ஷன் வந்து நடக்க போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, மொத்த நம்பர்ஸையும் கொடுக்கறத விட அதுக்கு ஒரு காமன் லெட்டர் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது எக்ஸ்னா மொத்த மோல்கள், ஒய்னா பியுடைய மொத்த மோல்கள். ஆனால் இன்வால்வ் ஆகிறது அதில் கொஞ்சம் தான். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக எம்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஒய்க்கு பதிலாக ஸ்மால் என்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? ஓகே, இப்போது உங்களுக்கு புரிஞ்சுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். எம்ன்றது என்னன்றது அதில் இன்வால்வ் ஆகிற மோல். அப்போது இந்த வினையினுடைய வேகம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் என்னன்னு சொல்லிட்டு இல்லாமா? சரி, இதையே நம்ம ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், வினையினுடைய வேகம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஈக்குவல் டு k இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் என். அப்போது ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணுறதுக்காக ஈக்குவல் டு சிம்பிள் நம்ம போடுறோம். இந்த கான்ஸ்டன்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலாக வந்து ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம், அதாவது நேர்விகித மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது கேன்சல் பண்ணுறதுக்காக வந்ததால் நேர்விகித மாறிலின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல ரேட் ஆஃப் த ரியாக்ஷனில் அது போடுற மாறிலின்றதால் அதுக்கு பேர் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்னே பேர். ரேட் கான்ஸ்டன்ட், வினை வேகம் மாறிலி, தமிழில் வந்து வினை வேகம் மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரியா? அப்போது இந்த ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. வினையினுடைய வேகம் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் என், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் என். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வினையின் வேகம் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் என். அதே மாதிரி தான் இங்கேயும் ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எம், பி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் என். இந்த ரெண்டுத்துடைய கூடுதல் தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா வினை வகைன்னு சொல்ல போகிறோம். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். எம் ப்ளஸ் என், அதாவது இந்த மொத்த இன்வால்வ் ஆகிற மோல் ஏ உடைய மோல், இன்வால்வ் ஆகிற பி உடைய மோல். உங்களுக்கு புரிஞ்சுன்றதால நான் இன்வால்வ் ஆகிறதுன்னு சொல்லியிருக்கேன். பட் இப்போதைக்கு நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிங்க போதும். இதுதான் வந்து இது ரெண்டுத்தையுடைய கூடுதல் தான் என்ன அப்படின்னா வினை வகைன்னு பேர், ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது முக்கியமான ஒரு 2 மார்க்கு. வினை வகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். என்ன எழுதணும்? வினைபடு பொருட்கள், அதாவது ஒரு வினைவேக விதி. இதுதான் வந்து வினைவேக விதின்னு நம்ம சொல்கிறோம், ரேட் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே எழுதணும் பார்த்தீங்களா, ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்ஸ்டன்ட் ஏ பவர் எம், கான்ஸ்டன்ட் பி பவர் என். அதே மாதிரி வினையின் வேகம் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்ஸ்டன்ட் ஏ பவர் எம், பி பவர் எம். இந்த ஒரு ஃபார்முலாவுக்கு பேர் தான் வேக விதின்னு சொல்லிட்டு பேர். ஓகே, இந்த ஒரு ஃபார்முலாவுக்கு பேர் தான் வேக விதின்னு சொல்லிட்டு பேர். அந்த வேக விதியில் உள்ள வினைபடு பொருட்களின் செறிவுகளின் அடுக்குகளின் கூடுதல் தான் வினை வகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், வினையினுடைய ஒட்டுமொத்த வினை வகை வந்து எம் ப்ளஸ் என்னு. செறிவு அடுக்குகளான எம் ப்ளஸ் என் ஆகியவற்றை பரிசோதனை அடிப்படையில் மட்டுமே கண்டறிய இயலும். ஆமாம், அந்த எம் எவ்வளோ என் எவ்வளோன்றதை நம்ம சோதனை பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ இன்வால்வ் ஆகுதுன்றது நம்ம பார்த்தோன்னே தெரியாது, ரியாக்ஷன் பார்த்தோன்னே தெரியாது. ஏல எவ்வளோ மோல்ஸ் இன்வால்வ் ஆகுது, பியில் எவ்வளோ மோல்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அதாவது சோதனைகளை பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேக விதினா என்னன்றது உங்களுக்கு தெரியும், அதில் வினைவேக மாறிலினா என்னன்றது தெரியும், ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு தெரியும், ரேட் லானா என்னன்னு தெரியும். எக்ஸ்ட்ரா இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன்னா ஒரு ரேட் லாவில் இருக்கிற ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் பவரில் இருக்கிற அதனுடைய அடிஷன் தான்
அந்த பவர்ஸோடைய அடிஷன் தான் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். ஓகேவா? அதுதான் கொடுக்குறாங்க பாருங்கள், வினையினுடைய ஒட்டுமொத்த வினைவேகம் வந்து m+n. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டர்னு சொல்கிறோம், வினை வகைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் எங்கேயும் சொல்கிறாங்க பாருங்கள், k இஸ் த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கால் த ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. வினைவேக மாறிலி, இது ஒரு 2 மார்க். இப்போ பாருங்கள் நிறைய 2 மார்க் வந்து பாருங்கள். இது வந்து வினைவேக மாறிலினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க்கு, அடுத்தது வினை வகைனா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கு, வேக விதினா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கு. வேக விதினா இது நீங்கள் எழுத போகிறீங்க, இந்த ரியாக்ஷன் எழுதி இது நீங்கள் எழுதினீங்கன்னா வேக விதி முடிஞ்சிச்சா. அடுத்தது வேக மாறிலி அப்படின்றது வந்து ரேட் கான்ஸ்டன்ட் கேனா என்னன்னு சொல்லிட்டு எழுதணும்னா இது எழுத போகிறீங்க. அடுத்தது வினை வகைனா m+n சொல்லிட்டு எழுத போகிறீங்க. அதுதான் இங்கேயும் கொடுத்துட்டாங்க பாருங்கள், the values of m and n represent the reaction order with respect to a and b respectively. The overall order of the reaction is given by m+n. ஓகே, m+n வேல்யூ வந்து சோதனை மூலம் தான் கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ இது வரைக்கும் இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வேக விதினா என்னன்னு பார்த்துட்டோம், வினை வேக மாறலினா என்னன்னு பார்த்துருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்துருக்கோம், வினை வகைனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம், ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதனுடைய கன்ட்ரிபியூஷன் நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரோபேனாக மாறுற அந்த ரியாக்ஷனையும் நம்ம எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் லாவை ஃபஸ்ட்டு எழுதுவோம். ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எப்படி வந்திருக்கும், இது ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அதாவது வினையின் வேகம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைக்ளோப்ரோபனுடைய செறிவு. அதை அந்த ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, ஈக்குவல் டு போட்டு கே போட்டிருக்காங்களா. கேன்றது என்ன, வினை வேகம் மாறிலி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வளையப்ரோபேன். அதுதான் இங்கேயும் கொடுத்துறாங்க பாருங்க, ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் கொடுத்துறாங்களா. பவர் ஆஃப் 1ன்னு கொடுத்துறாங்க, ஏன்னா அது வந்து 1 தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே வந்து 1 மோல் தான் இருக்குது, எதுவுமே இல்லைனா 1 தான், அதனால தான் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ நமக்கு வந்து கே வேணும் அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் வேணும்னா என்ன பண்ணணும், ரேட் பை சைக்ளோப்ரோபேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் அப்படின்னு சொல்லி போட்டுடலாமா. அப்போ கே ஈக்குவல் டு ரேட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் போட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து ஒரு மாறிலி, இது என்ன அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் சைக்ளோப்ரோபேன் ரியாக்ஷனுக்கு இப்படி தான் எழுதணும். உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் எழுதுவீங்க இல்லையா. சரி, இதை ரேட் கான்ஸ்டன்ட் சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், வினையின் வேகம் வளைய புரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன், இது ரெண்டுத்தையும் நம்ம வகுக்கும் போது கேவுடைய வேல்யூ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி டேபிள் காலமில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன்லையும் எவ்வளோ வந்து வினையினுடைய வேகம் இருந்துச்சுன்ற லிஸ்ட் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். வேணா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன்லையும் எவ்வளோ வந்து வினை வேகம் இருந்துச்சு, 2 கான்சன்ட்ரேஷனுக்கு இவ்வளோ வினை வேகம், ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கு இவ்வளோ, 0.5க்கு இவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற ஒரு லிஸ்ட் நம்மக்கிட்ட இருந்துச்சு இல்லையா. அதை வச்சு செக் பண்ணி பார்ப்போம், இந்த ஃபார்முலாவில் போடுவோம். அப்போ வினையின் வேகம் தெரியும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வளையப்ரோபேன் தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கே வந்து கண்டுபிடிக்கலாம். கே ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சொன்னோம், வினையின் வேகம் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன். அப்போ வினையின் வேகம் 6.9 × 10⁻⁻2 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி போனால் 3.46 × 10⁻⁻2ன்னு வருதா. சரி, அடுத்தது இதுக்கு செக் பண்ணலாமா. 3.46 × 10⁻⁻2 வந்து வினையினுடைய வேகம் டிவைடட் பை வளையப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த இடத்துல 1. அப்போ என்ன வரும், 3.46 × 10⁻⁻2 வருமா. அடுத்தது 1.73 × 10⁻⁻2 வினையின் வேகத்தை அப்போ இருக்கிற கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் 0.5 வகுக்கும்போது என்ன கிடையாது, 3.46 × 10⁻⁻2. அப்போ நீங்கள் பாருங்கள், ஏன் இது கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க, கான்ஸ்டண்ட்டாக வேல்யூ வருதா. நீங்கள் வினை வேகத்தையும் கான்சன்ட்ரேஷனையும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ வருது, அதனால தான் இது பேர் வந்து ரேட் கான்ஸ்டன்ட். எல்லாமே 3.46 3.46 3.46, அதனால தான் இது பேர் ரேட் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துறாங்க பாருங்கள், இங்கிலீஷ் மீடியத்துலையும் எல்லாமே சேம் ஆகுது, அதனால தான் அது பேர் வந்து ரேட் கான்ஸ்டன்ட், வினை வேக மாறிலி. ஸோ அப்போ வினைக்கு ஒரு வினைக்கு வந்து வேக விதி எழுத கற்றுக்கணும், ரேட்லா எழுத கற்றுக்கணும். ரேட்லானா தோருக்கு பாருங்க இதுதான். அதே வினைக்கு வினைவேக மாறிலியும் எழுத கற்றுக்கணும். சரியா? இதுதான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம மெயினாக பார்த்தது. அப்புறம் நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். NO2 அதாவது 2NO + O2 gives 2NO2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்ரிக் ஆக்சைடு ஆக்சிஜனேஷன் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியமாக அதுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வினை வகையை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வினை வகையை வந்து பார்த்த உடனே சொல்ல முடியாது, கொஞ்சம் அது நம்ம நல்லா இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி தான், சோதனை மூலமாக தான், எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஃபஸ்ட்டு இந்த வினைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேக விதி எழுதுவோம். வேக விதினா என்ன அர்த்தம், ரேட்லான்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ வினை வேகம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO பவர் ஆஃப் M கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 பவர் ஆஃப் N அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா. சரி, இந்த மோல்ஸ் வந்து அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா இது 2 1 இருக்கே தவிர அதில் எவ்வளோ இன்வால்வ் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது, அதனால தான் M N சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ப்ரொபோஷனாலிட்டி வந்து கேன்சல் பண்ணுறதா ஈக்குவல் டு போட்டு கே போட்டிருக்காங்க. சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முதல் சோதனைக்கான வேக விதி. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ரைட். இப்போது நமக்கு ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அந்த NO2 NOக்கும் O2க்கும் வெவ்வேறு விதமான கான்சன்ட்ரேஷனில் எப்படிலாம் வந்து வினையினுடைய வேகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளை கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO, இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2, இது வந்து பார்த்தீங்கன்னா வினையினுடைய வேகம். ஓகே, வினையினுடைய வேகம். இதுக்கு மோல் லிட்டர் பவர் மைனஸ் மோல் லிட்டர் பவர் மைனஸ், இதுக்கு மட்டும் மோல் லிட்டர் பவர் மைனஸ் மினிட் பவர் மைனஸ் வரும். இந்த யூனிட்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு சோதனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கான்சன்ட்ரேஷன் எடுக்கிறாங்க பாருங்கள். 1.3 மோல் பர் லிட்டர் எடுக்கிறாங்க, இது 1.1 மோல் பர் லிட்டர் வந்து எடுக்கிறாங்க. சரியா, இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துப்போம். செகண்ட் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து 2 மடங்காக மாற்றிடுறாங்க. எப்படி வந்து வினை வகையை எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது வினை வகையை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். அப்போது இது 2வது எக்ஸ்பெரிமெண்ட்டு இதோட டபுளாக எடுத்துட்டாங்க. 3வது பாருங்கள், இதை டபுளாக எடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் NO வந்து டபுளாக எடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1.1 தான் எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மெத்தட்லேயும் வினையினுடைய வேகம் வந்து மாறி மாறி வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம வினை வகையை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் சோதனைக்கான வேக விதி, ஃபஸ்ட்டு இந்த சோதனைக்கான வேக விதியை நம்ம எழுத போகிறோம். எழுதலாமா? வினையின் வேகம் அப்படியே எழுத போகிறீங்க. ஈக்குவல் டு K ரேட் கான்ஸ்டன்ட் போட்டு போகிறீங்க. கான்சன்ட்ரேஷன் NO பவர் ஆஃப் M, அதை M தான் தெரியாது நமக்கு, ஏன்னா அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். M எவ்வளோ, N எவ்வளோ, ஏன்னா M+N தானே வந்து வினை வகை, ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO பவர் ஆஃப் M, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 பவர் ஆஃப் N. அப்போது இந்த வேகத்துக்கான ஆன்சர் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், 19.26 × 10⁻². அது அப்படியே இங்கே போட்டாங்களா, 19.26 × 10⁻², ஈக்குவல் டு K அப்படியே வச்சுக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO எவ்வளோ அப்படின்னா 1.3, அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்களா, பவர் ஆஃப் M. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2க்கு வந்து 1.1 பவர் ஆஃப் N. இது ஈக்குவேஷன் நம்பர்னு சொல்லிட்டு நீங்கள் 1ன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுங்க. இதே மெத்தடில் இந்த 2வது சோதனைக்கும் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா வேக விதியை ரேட்டில் வந்து எழுத போகிறோம். எழுதலாமா? அப்போது வேகம் 2வது சோதனைக்கு ஈக்குவல் டு K × கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO பவர் ஆஃப் M, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 பவர் ஆஃப் N. ஓகே, இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ இதுக்கு வேகம் எவ்வளோ கொடுத்துறாங்க பாருங்கள், 38.40. அப்போ 38.40 × 10⁻², ஈக்குவல் டு K. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO பார்த்தீங்கன்னா 1.3, அப்போது K × 1.3. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 வந்து பார்த்தீங்கன்னா 2.2 பவர் ஆஃப் N. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரியே ஈக்குவேஷன் நம்பர் வந்து 3 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த 3வது சோதனையை வச்சு. இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO வந்து 2.6, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பாருங்கள். வேகம் வந்து 17.6 இருக்குது பாருங்கள், 76.80. அதை அப்படியே போட்டு × 10⁻², K அப்படியே எழுதினாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO வந்து பார்த்தீங்கன்னா 2.6 பவர் ஆஃப் M. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 வந்து பார்த்தீங்கன்னா 1.1. இப்போ 3 ஈக்குவேஷன் வந்துச்சு. கரெக்டாக? 3 ஈக்குவேஷன் வந்துச்சு. இது நம்ம வினை வகை கண்டுபிடித்தா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2வது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த 2வது ஈக்குவேஷனை 1வது ஈக்குவேஷனால் வகுக்க போகிறோம். சரியா? ஏன் சார் நீங்கள் இது மாதிரி வகுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து எவ்வளோ மோல்ஸ் இன்வால்வ் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். எம்முடைய வேல்யூ என்னுடைய வேல்யூவும் தெரிய வரும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈக்குவேஷன் நம்பர் 2 டிவைட் பை ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 2 எங்கே இருக்கு பாருங்கள், அது இருக்கா, 38.40 × 10⁻² அப்படியே போட்டாங்க, டிவைட் பை 19.26 × 10⁻². ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படியே போட்டாச்சா? அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா K × 1.3 பவர் M, 2.2 பவர் N அப்படியே போட்டாங்க. அதே மாதிரி K × 1.3 பவர் M, 1.1 பவர் N. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்ற ஆன்சர் வரும். 10⁻² கேன்சல் பண்ணிட்டு 19.26 வந்து 38.40 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். சரியா? K கேன்சல் ஆகிடும். 1.3 பவர் M-க்கும் 1.3 பவர் இந்த M-க்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ 2.2 டிவைட் பை 1.1ன்னு சொல்லிட்டு வருதா, ஹோல் தி பிராக்கெட் பவர் ஆஃப் N. ஸோ உங்களுக்கு தெரியும், இதையும் நீங்கள் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சரு, 2ன்னு சொல்லிட்டு கிடைக்குமா? ஓகே, 2ன்னு சொல்லிட்டு கிடைக்குமா? அப்போ 2 பவர் Nன்னு சொல்லிட்டு வருமா? அப்போ N ஈக்குவல் டு எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் 2க்கு பவரில் N இருக்குது, Nக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தான் இது வந்து சரியாக இருக்கும். 2 ஈக்குவல் டு 2 பவர் 1ன்னு சொல்லிட்டு வரும். 2 பவர் 1 எவ்வளோ, 2 தானே. அப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா N வேல்யூ 1 அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரி, இது எல்லாம் புரிஞ்சுதா? 1ன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். N வேல்யூ 1 நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து M வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் நம்பர் 3 ஈக்குவேஷன் நம்பர் 1ஆல் டிவைட் பண்ணணும். 3 எங்கே இருக்குது பாருங்கள், இது இருக்கா, 76.8 × 10⁻². இதை போட்டாங்க, டிவைட் பை 1 வந்து 19.26 × 10⁻². போட்டாச்சா? ஈக்குவல் டு அதே மாதிரி அதுக்கு என்ன ஈக்குவேஷன் 3ல் வந்து K × 2.6 பவர் M, 1.1 பவர் N. அது போட்டாங்களா, டிவைட் பை K × 1.3 பவர் M, 1.1 பவர் N. அப்போ இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வரும் ஆன்சர். 4 வருமா? அப்புறம்
இங்கே பாருங்கள் இந்த 1.1 பவர் எண்ணுக்கும் 1.1 பவர் எண்ணுக்கும் எனக்கு கேன்சல் ஆகிட்டு கே கேன்சல் ஆகிட்டு 2.6 டிவைட் பை 1.3 பவர் ஆஃப் எம்னு சொல்லிட்டு வருது. இது நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2.6ல் 1.3 வந்து 2 போகுமா, அப்போ 4 × 2 பவர் எம்னு சொல்லிட்டு வருதா. அப்போ நீங்கள் எம்முக்கு என்ன வேல்யூ போட்டிங்கன்னா 4க்கு ஈக்குவல் ஆகும், 2 நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஈக்குவல் ஆகும். அப்போது எம்முக்கு வந்து வேல்யூ 2, எண்ணுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், வேல்யூ வந்து 1, எம்முக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 2. நமக்கு ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வினை வகைனா என்ன அர்த்தம், m + n தானே அர்த்தம். அப்போ 2யும் 1யும் கூட்டினீங்கன்னா என்ன ஒரு ஆன்சர் 3. இதுதான் இந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ரொம்ப குழம்பாதீங்க. உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ஒரு முறை ரிவைன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியத்துலையும் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே சொல்லும் போதே உங்களுக்கு இங்கிலீஷ் டேர்ம் யூஸ் பண்ணேன். மற்றபடி நீங்கள் ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள். இதை படித்து நல்லா புரிஞ்சு வச்சுன்னா அடுத்து செல்ஃப் எவாலுவேஷன் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் முதல்ல தேரியை மட்டும் நல்லா உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறமா செல்ஃப் எவாலுவேஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரேட் லானா என்னன்னு பற்றி பார்த்தோம், ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பற்றி பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனா என்னன்னு பற்றி பார்த்தோம். கரெக்டாக இது எல்லாத்தையும் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் வளைய புரோபேனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம், அது ஏன் கான்ஸ்டண்ட்டாக ரேட் கான்ஸ்டன்ட்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் மோனாக்சைடு வந்து ஆக்சிடேஷன் நடக்கிற ரியாக்ஷனுக்கு எப்படி நம்ம ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வினை வகையை கண்டுபிடிச்சோம், n+m வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றது தான் இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்தோம். சரியா, இது வரையிலும் இருக்கட்டும். அடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம வினை வேகத்துக்கும் வினை வேக மாறிலிக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வரையிலும் சொன்னது எல்லாத்தையும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுங்க, படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.